ஜிஞ்சனக்கு ஜனக்கு நான் சொல்லித்தரேன் கணக்கு என்று தனியார் பேருந்தில் ஒலித்துக் கொண்டிருந்த பாடலை ரசித்தபடி இரண்டு பெண்கள் அருகில் அமர்ந்திருக்க உற்சாகமாக சிரித்து பேசிக்கொண்டே வரும் இவர்தான் அபேஸ் ராணிகளிடம் 6 சவரன் நகையை பறிகொடுத்த பாரி வள்ளல். வாழ்க்கை நாடகமா, என் பொறுப்பு போய் கணக்கா. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை, மத்தூர், சாம்பல்பட்டி, சிங்காரப்பேட்டை ஆகிய ஊர்களைச் சேர்ந்த வயது முதிர்ந்த ஆண் பயணிகள் சிலர் பெங்களூருவில் இருந்து திருவண்ணாமலை மற்றும் திருப்பத்தூரில் இருந்து தருமபுரி செல்லக்கூடிய தனியார் பேருந்தில் பயணித்த போது தங்களது நகை, பணம் மற்றும் செல்போனை யாரோ களவாடி சென்று விட்டதாக ஊத்தங்கரை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகார் அளித்த 6 ஆண்களும் 50 வயதை கடந்தவர்கள் என்பதால் விரிவான விசாரணை நடத்த ஊத்தங்கரை டிஎஸ்பி சீனிவாசன் உத்தரவிட்டார். இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை கண்டறிய பேருந்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் ஆய்வு செய்தனர். அப்போது நகை பணத்தை பறிகொடுத்ததாக புகார் அளித்தவர்கள் சொல்லாமல் மறைத்த உரசல் காதல் கதையின் சிசிடிவி காட்சி போலீசாரிடம் சிக்கியது. பேருந்தில் ஏறும் 2 பெண்கள் தனியாக பயணிக்கும் ஆண்களுக்கு அருகில் அமர்ந்து பேச்சு கொடுப்பது போல உரசி அவர்களின் கவனத்தை திசை திருப்பி நகை, பணம், செல்போன்களை அபேஸ் செய்து தங்கள் ஆடைகளுக்குள் மறைத்து எடுத்துச் சென்றதை போலீசார் கண்டுபிடித்தனர். மற்றொரு தனியார் பேருந்தில் கூட்டத்தில் நிற்கும் ஆண் ஒருவருக்கு அருகில் சென்று சிரித்தபடி உரசி அவரது செல்போனை லபக்கிச் சென்றதும் தெரிய வந்தது. சிசிடிவி ஆதாரங்களை கொண்டு இந்த 2 உரசல் அபேஸ் ராணிகளை தேடி வந்த போலீசார் விழுப்புரம் மாவட்டம் செங்கம் அடுத்த கட்டமேடு கிராமத்தைச் சேர்ந்த 2 பெண்களை கைது செய்தனர். அவர்களிடம் விசாரித்த போது எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சார் என்றும், இந்த மாதிரி பெண்களை சித்திரவதை பண்றீங்களே நியாயமா எனவும் நீலி கண்ணீர் வடித்தனர். பின்னர் மகளிர் போலீசார் நடத்திய சிறப்பான விசாரணையில் அவர்கள் உண்மையை ஒப்புக்கொண்டனர். இருவரும் தனியாக வரும் வயதான ஆண்களை குறிவைத்து லேசாக சில்மிஷம் செய்து ஆசையை தூண்டி விடுவார்களாம். அந்த நபர் தங்களிடம் சொக்கிக் கிடக்கும் தருணத்தில் கவனத்தை திசை திருப்பி அவர்களிடம் உள்ள நகை மற்றும் பணத்தை அபேஸ் செய்து சென்றதாக போலீசில் ஒப்புக்கொண்டனர். 6 வழக்குகளில் தொடர்புடைய 2 பெண்களையும் கைது செய்த போலீசாரை காவல் உயர் அதிகாரிகள் பாராட்டினர். பேருந்தில் விலை மதிப்புள்ள பொருட்களுடன் தனியாக செல்லும் ஆண்களோ பெண்களோ உஷாராக இல்லாமல் தங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கூட உணராமல் அயர்ந்து தூங்கினாலோ வேறு விஷயத்தில் கவனம் செலுத்தினாலோ கையில் உள்ளதையும் களவு கொடுக்க நேரும் என்று எச்சரித்திருக்கிறார்கள் காவல்துறையினர். பாலிமர் செய்திகளுக்காக ஊத்தங்கரை செய்தியாளர் அருண் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.